வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது. மேலும் இவ்விரிவாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியினருக்கு 2 இடங்களும், தாவேகாவிற்கு 21 என்ற மொத்தம் 23 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் புதிதாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. விசிக மற்றும் IUML MLAக்கள் இன்று அமைச்சராக பதவியேற்க உள்ளனர். ஏற்காட்டில் 49வது கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் திருத்தலிநாதர் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு மேற்கண்ட இந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சிவராஜ் மற்றும் மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயதேவி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையிலிருந்து மாற்றப்பட்டு தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். UAE, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று டெல்லி திரும்பினார். தாவேகா அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். பொறியியல் மாணவர் சேர்க்கையில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி ஜூன் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி 6.4% குறையும் என்று ஐநா கணித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பண்டா நகரம் 48.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் உலகின் மிக வெப்பமான நகரமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டா நிறுவனம் 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு $480 அதிகரித்து 1 சவரன் 1,18,480 ரூபாயாகவும் 1 கிராம் 14,810 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு $5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 15 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் வெப்பத்தை குறைப்பதற்காக குளிர்கூரை அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் உள்ள கலையரங்கம், கூடரங்கம் ஆகியவற்றில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித் தொகையாக 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவைக்கு தேர்வான 27 MLAக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பிறப்பிக்கப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் 4% கேளிக்கை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் கடைகளின் விவரங்களை வழங்க நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நலன் காக்க மேலும் அதிகமாக உழைப்போம் என்று திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்காக 2,90,00,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 40 புதிய ஆம்புலன்ஸ் ஜீப்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்து இயக்கி பார்த்தார். கேரளத்தில் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ரோப்கார் சேவை இயங்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் ரேஷன் அட்டைகளை விரைவில் வழங்குமாறு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மதுரை கொல்லம் இடையே 4 வழிச்சாலை திட்டத்தில் ராஜபாளையம் ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவு பெற்றது.
சென்னை முழுவதும் 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரிப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தங்குதடையின்றி தமிழ்நாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று கடிதம் எழுதியுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட இந்த இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றியும் முறைகேடுகள் ஏதுமின்றியும் நியாயமான முறையில் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் புகார் அளிப்பதற்கு மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புகார் அளிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதால் ஆண்டிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாணவர்களின் மன நலனை காக்க நம்முடன் உங்களோடு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குரூப் VA பணிக்கு தேர்வான சில தேர்வர்கள் குறைபாடு உள்ள சான்றிதழ்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது. இதற்காக மே 28ஆம் தேதி வரை இறுதி அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலை மற்றும் மாலை என இருவேளையும் வருகை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நிறுவனம் 7,800 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு மாதம்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை மேலும் 1 வருடத்திற்கு ஒன்றிய அரசு நீட்டித்தது. 2027ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வரை எந்தவித கட்டணமும் இன்றி ஆன்லைன் வாயிலாக விவரங்களை பொதுமக்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தினாலும் பெட்ரோல் டீசல் விலையால் தினசரி 750 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு பிறகு மாணவர்களின் மதிப்பெண்கள் அதிகரித்தால் அதற்கான முழு கட்டணத்தையும் திருப்பி வழங்குவதாக CBSE அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.